நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணயங்களின் உண்மைத்தன்மை அறியும் இந்த பதிவில் 2009இல் வெளியிடப்பட்ட செயின்ட் அல்போன்ஸ் அவர்களின் ₹5 வெளியிடப்பட்ட கமாமரேட்டிவ் நாணயத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன் நண்பர்களே. நாணயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின்ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்யும் நண்பர்களே. அல்போன்ஸ் அவர்கள் பிறந்த நூற்றாண்டு விழாவின் தொடர்ந்த நினைவு கூறும் வகையிலும் அவரை போற்றும் வகையிலும் 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த ₹5 நாணயத்தை அரசாங்கம் மக்களின் பொது புழக்கத்திற்கு வெளியிட்டது நண்பர்களே. அல்போன்சா அவர்கள் கேரளா மாநிலத்தில் உள்ள கோட்டயம் அருகே உள்ள குடமலூர் என்ற கிராமத்தில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். இவருடைய குழந்தை பருவம் மிகவும் சோகமானது. வறுமையிலும் நோயிலும் பாதிக்கப்பட்டார். நெருப்பில் தவறி கால்களை வைத்ததால் அவருடைய கால்கள் ஊனமுற்றது. புனித திரேசியார் அவருடைய கால்களை குணப்படுத்தினார். பள்ளியிலும் படிக்க வைத்தார். பள்ளியில் பயின்றாள். கால்களால் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அல்போன்சா அவர்கள் மிகவும் சேவை செய்தார். இந்த நேரத்தில் நிமோனியா காய்ச்சலுக்கு உள்ளான இவர் 1946ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். போப் 2ஆம் ஜான் பால் இவருக்கு புனிதர் பட்டத்தை வழங்கினார். இந்தியாவிலிருந்து புனித பட்டம் வழங்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவர் ஆவார். இந்த நாணயம் 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதனுடைய உலோகம் என்று பார்த்தால் நிக்கல் பிராஸ். இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இந்த நாணயம் வட்ட வடிவத்தில் ஓர விளிம்பு ரேடியட் எட்ஜ் வரியாக இருக்கும். இந்த நாணயம் முன்பக்கம் அசோக சின்னமும் இதற்கு கீழே சத்தியமே ஜெயன்றே இந்த இந்தியிலும் இதற்கு கீழே 5 என்ற எண்ணும் அசோக சின்னத்தை சுற்றி ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் ருபியா பாரத் என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபுறம் அல்போன்சா அவர்களின் உருவமும் ஒரு ரோஜா மலரும் இதற்கு கீழே 1910 2009 என்ற வருடம் இதற்கிலே மின்ட் மார்க்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். உருவத்தை சுற்றி செயின்ட் அல்போன்சா பர்த் சென்டினரி 1910 2009 என்று ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதுவே இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 4 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது நண்பர்களே. இதில் கல்கத்தா நாணயச்சாலை, நொய்டா சாலை ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. எனவே இதன் மதிப்பு என்று பார்த்தால் ₹25 100 வரை உள்ளது நண்பர்களே. இதுவே பம்பாய், ஹைதராபாத் அச்சடிக்கப்பட்ட நாணயச்சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் காமன் கேட்டகரியில் சாதாரண நாணயமாகத்தான் உள்ளது. இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் ₹15 ₹75 வரை உள்ளது நண்பர்களே. இதில் நொய்டா மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்களில் மும்பை குறியீடுகளும் வந்துள்ளன. மேலும் இந்த நாணயத்தில் மீள் நாணயங்கள் வந்துள்ளன. மீள் நாணயங்கள் சிம்பிளாக நாம் பார்க்கும் பொழுது ஸ்லிம் லைன், ஃபேட் லைன். இதில் ஃபேட் லைன் வந்திருந்தால், இந்த நாணயங்களில் ஃபேட் லைன் வந்திருந்தால், அது குண்டு சிங்கம் வந்திருந்தால் இது ரேர் நாணயமாக உள்ளது நண்பர்களே. எனவே இந்த நாணயங்களை எடுத்து வைத்தால் நல்ல மதிப்பு உண்டு நண்பர்களே. நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின்ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்ய நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.